நல்லது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொஞ்ச நேரம் 10-15 நிமிஷம் மாத்திரம் ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிக்கலாம். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். மேக்தலின் எத்தனை தடவை படிச்சிருக்க இந்த வருஷத்துல பைபிளை? டக்குன்னு எந்திரிச்சு சொல்லணும். எல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. வேகமா சொல்லணும். உட்காந்தே சொல்லணும். சொல்லணும். எத்தனை தடவை இந்த வருஷத்துல? வேகமா சொல்லு ராஜாதி. 3 தடவை. What is the difference between the first pages of Exodus and the last pages of Exodus? யாத்ராம புஸ்தகத்தினுடைய முதலாம் அதிகாரத்துக்கும் அதனுடைய கடைசி அதிகாரத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன? வேகம் 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 வேகம். யாத்ராகம புஸ்தகத்தினுடைய முதல் அதிகாரத்திற்கும் அதனுடைய கடைசி அதிகாரத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன? Or the total content of the book of Exodus. யாத்ராகம புஸ்தகத்தினுடைய உள்ளடக்கங்கள் என்ன? வேற யாரெல்லாம் ஒரு தடவை பைபிளை முடிச்சீங்க? சீக்கிரம். வேற யாரெல்லாம் அந்த வருஷத்துல ஒரு தடவை பைபிளை முடிச்சிருக்கீங்க? தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. வேற யாரெல்லாம் ஒரு தடவை? ராஜன் முடிச்சிட்டீங்களா? யாரெல்லாம் ஒரு தடவை பைபிள் பிளான் முடிச்சிருக்கீங்க? கை தூக்குங்க வேகமா. சொல்லுங்க. What is the difference between the first chapter of Exodus and the last chapter of Exodus? The answer is very simple. First chapterல ஒரு குக்கரலோடு அந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது. ஆனா அந்த புத்தகத்தினுடைய முடிவுல ஒரு உடன்படிக்கை பெட்டி, ஒரு ஆசரிப்பு கூடாரம், ஒரு மேக ஸ்தம்பம் ஜனத்தின் மேல் நிழலிட்டு கொண்டிருந்தது. முதலாம் அதிகாரத்திலே அவர்கள் அனுபவித்த துக்கமும் துயரமும் கடைசி அதிகாரத்திலே இல்லை. முதலாம் அதிகாரத்திலே அவர்கள் கண்ட குக்குரல்களும் படாத பாடுகளும் அடிமைத்தனங்களும் கடைசி அதிகாரத்திலே இல்லை. முதலாம் அதிகாரத்திலே அவர்களை மிரட்டிக் கொண்டிருந்த பலமான சத்ருவாகிய பார்வோனும் அவனுடைய சேனையும் கடைசி அதிகாரத்திலே இல்லை. முதலாம் அதிகாரத்திலே தேவனற்றவர்களாக குக்கரலிட்டுக் கொண்டிருந்த அவர்களோடு கடைசி அதிகாரத்திலே உடன்படிக்கை பட்டியின் மூலமாக, ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமாக, மகிமையின் மேகத்தின் மூலமாக, மேக ஸ்தம்பத்தின் மூலமாக, அக்னி ஸ்தம்பத்தின் மூலமாக தேவன் அவர்களோடு கூட ஒன்றித்து இசைந்திருந்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்படி ஒவ்வொரு புத்தகத்தையும் பார்க்கணும். ஒவ்வொரு புத்தகத்தினுடைய ஆரம்பம் என்ன, அதனுடைய மத்தியம் என்ன, அதனுடைய கடைசி முடிவு என்ன, அப்படி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இப்ப நான் 1 சாமுவேல் புத்தகத்தை நான் முந்தானேத்து முடிச்சேன். அதுல எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த சில சத்தியங்களை உங்க கூட சொல்றேன். 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் ஒரு குக்குரல். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளையை தருவீரானால் சவரகன் கத்தி அவன் தலையின் மேல் படுவதில்லை, அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கு ஊழியனாய் இருப்பான் என்கிற கண்ணீரோடு ஆண்டவரை தேடுகிற ஒரு பெண்ணை வைத்து அந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது. சக்களத்தி மிகவும் அவளை விசனப்படுத்திக் கொண்டிருப்பாள், அன்னாள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள் என்று சொல்லி ஒரு வேதனையின் துயர சத்தத்தோட, ஒரு கண்ணீரோட, ஒரு உடைந்த இருதயம் உள்ள ஒரு அனுபவத்தோட இந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது. 31 அதிகாரமும் அப்படித்தான் முடியுது. சவுல் தன் ஈட்டியை நட்டு அந்த ஈட்டியில விழுந்து அவன் செத்து போனான். அவன் குமாரனாகிய யோனாத்தானும் செத்து போனான். இஸ்ரவேலின் படைகளை நடத்தின பிரபலமானவர்கள் செத்து போனார்கள் என்கிற அழுகையோடு தான் இந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் முடிகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கண்ணீரில் ஆரம்பித்து துயரத்தில் ஆரம்பித்து துயரத்திலேயே முடிகிற ஒரு புஸ்தகம் வேதத்திலே ஃபர்ஸ்ட் சாமுவேல். ஹல்லேலூயா. ஒரு கண்ணீரின், ஒரு குக்குரலின், ஒரு புலம்பலின் நடுவிலே ஆரம்பித்து அதே கண்ணீரோடு ஒரு மகா பெரிய வீழ்ச்சியிலே, ஒரு மகா பெரிய தோல்வியிலே, தேவனால் கைவிடப்பட்ட நிலைமையிலே விழுந்து அது நிமித்தமாய் உண்டாகிற ஒரு மரண குக்குரலின் சத்தத்தோடு 1 சாமுவேல் முடிவடைகிறது. கவனமா இருக்கணும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாமே என் கையில தான். சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒண்ணுமே கர்த்தருடைய கைகளில் இல்லை. சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நான் தேடுகிற ஆசீர்வாதமானாலும், கூட சேர்ந்து சொல்லுங்க, நான் தேடுகிற ஆசீர்வாதமானாலும், நான் தேடுகிற நன்மையானாலும், நான் தேடுகிற மேன்மையானாலும், நான் தேடுகிற சகல உயர்வானாலும்
சத்தமா சொல்லுங்க, சகலமும் என் கையில தான் இருக்குது. ஹalleluya சொல்லுங்க சத்தமா, சகலமும் என்னுடைய கையில் இருக்கிறது, ஒன்றுமே கர்த்தருடைய கையில் இல்லை. நான் கர்த்தருக்கு எந்த அளவு பயந்து நடக்கிறேனோ, எந்த அளவு கர்த்தருடைய சத்தத்தை மதித்து நடக்கிறேனோ, எந்த அளவு கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறேனோ, அந்த அளவு எனக்கு ஆசீர்வாதங்கள், அந்த அளவு எனக்கு நன்மைகள், அந்த அளவு எனக்கு உயர்வுகள். நான் கர்த்தரை விட்டு விலகி போனால் ஆசீர்வாதங்கள் பாழாகும். நான் கர்த்தரை விட்டு வழி விலகி நடந்தால் எனக்கு கர்த்தர் ஆயத்தப்படின சகல ஆசீர்வாதங்களும் சாபமாகும். Everything are in my hand. வேதத்துல அப்படி தான் போட்டிருக்கு. ஒண்ணுமே கர்த்தருடைய கரத்தில் இல்ல. நீ என்ன செய்யறே அதற்கு ரிவார்டா கொடுக்க கர்த்தர் காத்திருக்கிறார். நீ கர்த்தருக்கு பயந்து நடந்தா உன் தலையின் மேல நித்திய ஆசீர்வாதங்கள். நீ கர்த்தருடைய சத்தத்தை கவனித்து அவருக்கு பயந்து அவரோட ஒன்றிணைந்து நடந்தா உனக்கு நன்மைகள், உனக்கு உயர்வுகள். நீ கர்த்தரை விட்டு விலகி போனா God cannot bless you. God cannot lift you up. God cannot heal you. God cannot deliver you. God cannot set you free. ஆண்டவரை விட்டு விலகி போகிற ஒரு மனிதனோடு பின்னாலேயே போய் அவனுடைய வஸ்திரத்தை பிடிச்செழுத்து வாடா உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்வதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி ஒரு மனிதன் நடந்தால் கர்த்தர் அவனை விட்டு விலகுகிறார். Everything are in your hand. எல்லாமே உன் கையில. ஆசீர்வாதமோ சாபமோ, நன்மையோ தீமையோ, ஜீவனோ மரணமோ, all things are in your hand. எல்லாமே உன் கையில. Praise the Lord. தேவன் யாரையும் பலவந்தம் பண்ணி ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. வாமகளே, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என்னமோ பண்ணி தொலைஞ்சிட்டு போ, நீ என்னமோ எக்கேடே கட்டு போ, ஆனா என் கண்ணு கொண்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆகையினால இந்த ஆசீர்வாதத்தை நீ வேணும்னு கேட்டாலும் உனக்கு தந்துடுறேன், நீ வேண்டான்னு சொன்னாலும் இது உன் தலையில வச்சு அமுத்துறேன்னு சொல்லி அழுத்தி போடுகிறவர் கர்த்தர் அல்ல. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அத உபாகம புத்தகத்தினுடைய கடைசி பகுதியில் மோசே இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொன்னார், இதோ ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நன்மையையும் தீமையையும் இன்று உனக்கு முன்பாக வைக்கிறேன், நீ தெரிந்து கொள். நீ என்ன செய்ய சாரா? தெரிந்து கொள். You choose whatever you want. God cannot be the reason for what you to suffer, for what you to enjoy. நீ அனுபவிக்கிற நன்மைகளுக்கு கர்த்தர் காரணர் அல்ல, நீ அனுபவிக்கிற சாபங்களுக்கு கர்த்தர் காரணர் அல்ல. நீ தெரிந்து கொள்ளுகிற, நீ அனுபவிக்கிற, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. ராஜா ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகையால ஸ்தோத்திரம். நம்ம கர்த்தருக்கு எவ்வளவு பயந்து நடக்க வேண்டியதா இருக்கு. ஆமென். 1 சாமுவேல் புத்தகத்துல 5 சத்தியங்களை 5 நிமிஷத்துல சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவதாக, முழு இருதயத்தோடு தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. God rewards to the people who diligently care for God, who diligently seek out God's face. தேவனுடைய ஒத்தாசையை, தேவனுடைய தயவை, தேவனுடைய இரக்கத்தை, தேவனுடைய வழி நடத்துதலை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்களுக்கு தேவன் பலன் அளிக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 1ஆம் அதிகாரம் அப்படித்தான் ஆரம்பிக்கிறது. அங்கே ஆலயத்திலே போய் ஒரு பெண் அழுகிறாள். ஆண்டவரே, என் சிறுமையை பார்த்து, என் தவிப்பை நினைத்து எனக்கு ஒரு மகனை கொடுத்தால் அவனை ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவருடைய மனுஷனாக தீர்க்கதரிசியாக வாழ்த்தி அவனை வளர்த்தி அவனை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனையோட முழு இருதயத்தோட ஒரு பெண்ணு ஆண்டவரை தேடுகிறாள். கர்த்தர் அவளுக்கு பலன் அளித்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தவர் ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தாள். ஹல்லேலூயா. இந்த கற்பத்தை திறக்கிறதுக்கு எதை திறவுகோலாக பயன்படுத்தினா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட வாசலை திறக்கிறதுக்கு திறவுகோல் எங்க இருக்குன்னா, முழு இருதயத்தோட தேவனை நோக்கி நீ ஜெபம் பண்ணுவாயானால், your whole hearted prayer, your sincere prayer, the prayer from your broken heart shall open the doors which are locked before you. உனக்கு முன்பாக அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்கக்கூடிய திறவுகோல் ஆண்டவருடைய கரத்தில் இல்லை, அது உன்னுடைய கண்ணீரின் ஜெபத்திலும் உபவாச ஜெபத்திலும் தான் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அண்ணாள் ஜெபிக்காத வரைக்கும் கர்த்தர் கிரியை செய்யல. அவளுடைய சிறுமை அவளுக்கு தெரியும், அவள் பட்ட பாடு தெரியும், அவள் அனுபவித்த நிந்தை அவருக்கு நல்லா தெரியும். ஆனா அவ கர்த்தருடைய ஒத்தாசையை தேடி வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் தனித்திருந்து அழுது தன் இருதயத்தை ஊற்றாத வர ஆண்டவர் அமைதியா தான் இருந்தாரு. நீ ஜெபம் பண்ணாத வர பரலோகம் அமைதியா தான் இருக்கும்.
உன் நிலைமை எவ்வளவு கொடூரமானாலும் பரலோகம் அதை குறித்து கவலைப்படாது. உன் நிலைமை எவ்வளவு கேவலமானாலும் தேவன் அதை குறித்து கவலைப்பட மாட்டார். உன் கஷ்டம் எத்தனை பயங்கரமானாலும் தேவன் அதை குறித்து கவலைப்பட மாட்டார். ஜெபத்தை உனக்கு சொல்லி இருக்கிறார், ஜெபிக்க உனக்கு கற்று தந்திருக்கிறார். ஜெபத்தின் பலாபலன்களை தேவன் தமது வசனத்திலே எழுதி வைத்திருக்கிறார். உன்னை போல அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தவர்கள் ஆண்டவரை பார்த்து ஜெபித்த போது அவர்களுக்கு அவர் எப்படி பிரதிபலன் தந்தார் என்பதை சில நல்ல மாதிரிகளை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். நீ ஜெபிக்காதவரை பரலோகம் அமைதியாயிருக்கும். God cannot listen the lazy people. சோம்பேறிகளுக்கு கர்த்தர் செவி கொடுக்க மாட்டார். சொல்றா சந்தோஷ் சத்தமா, கர்த்தர் சத்தமா சொல்றா, வசந்த் சொல்லு, சோம்பேறிகளுக்கு செவி கொடுப்பதில்லை. சத்தமா சொல்லு, கர்த்தர் சோம்பேறிகளுக்கு செவி கொடுப்பதில்லை. அண்ணா சோம்பேறித்தனமா வீட்டில் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிற வரைக்கும் ஒரு காரியமும் நடக்கல. ஆனா அவன் எழுந்து சீலோவில இருக்கிற தேவனுடைய ஆலயத்துக்கு கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் என்று சொல்லுகிறார்கள். அந்த ஆலயம் வரை பிரயாணப்பட்டு போய் அங்கே பல நாட்கள் தேவ சமூகத்திலே தனித்திருந்து ஆகாரத்தை மறந்து உபாசம் பண்ணி அழுத போது தேவன் அவருக்கு இறங்கினார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். முழு இருதயத்தோடும் தேவனை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் ஒத்தாசை செய்கிறார். அதுதான் 1 சாமுவேல் புத்தகம் சொல்லுகிற first lesson. If you seek God diligently, God will reward you. நீ உத்தம இருதயத்தோட கர்த்தரை தேடினா கர்த்தர் உனக்கு பலன் அளிக்க காத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவா அது உங்களுக்கு ஜெபம் பண்ணும் போது அப்படின்னு சொல்லியிருக்காரா, நீங்க ஜெபித்தால் அப்படி சொல்லியிருக்காரா? prayer is not an option. நீ விரும்பினா ஜெபிக்கல, இல்லைன்னா ஜெபிக்காம போலாங்கிறது இல்லை ஜெபம். நீங்கள் ஜெபம் பண்ணும் போதுன்னா prayer is a command. அது ஒரு கட்டளை. கட்டளையை நீங்க தவிர்க்க முடியாது. You can't avoid the commandment, but you can avoid some options. உங்க வாழ்க்கையில இதை செய்யலாம், செய்யாம இருக்கலாம் அப்படிங்கிற சில நிபந்தனைகளும் இருக்கிறது. உங்க வாழ்க்கையில இதை கண்டிப்பா நீங்க செய்ததா ஆகணும்னு சில கட்டளைகள் இருக்கிறது. If you avoid the command, you cannot reap the harvest. நீங்க கட்டளைகளை தவிர்த்து விடுவீர்களானால் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ஆனா கர்த்தர் prayer is a command. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது it's a command, it is not an option. விரும்பினா ஜெபிக்கலாம், விரும்பினா ஆராதனைக்கு வரலாம், விரும்பினா கர்த்தரை தேடலாம், விருப்பம் இருந்தா டைம் இருந்தா பைபிள் படிக்கலாம், டைம் இருந்தா ஜெபம் பண்ணலாம். அப்படி அல்ல. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்கள் ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் அதை மன்னியுங்கள், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற பிதா உங்களுக்கு மன்னிப்பார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். prayer is not an option. விரும்பினா செய்யலாம், விரும்பாம போனா விட்டுறலாம். முடிஞ்சா ஜெபிப்பேன், இல்லைன்னா விட்டுருவேன். விருப்பம் இருந்தா ஜெபம் பண்ணு, இல்லைன்னா விட்டுருவேன். டைம் இருந்தா ஜெபிப்பேன், இல்லைன்னா விட்டுருவேன். Not like that. Prayer is not at all an option. It is a commandment to every Christian. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் விழித்திருந்து ஜெபிக்கும்படி, இடைவிடாம ஜெபிக்கும்படி, ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்திலே விழித்திருக்கும்படி, 2 பேராவது 3 பேராவது ஒருமனப்பட்டு கூடி ஜெபிக்கும்படி ஜெபம் என்பது கட்டளையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெபத்தை அவாய்ட் பண்ணுவேனா ஆசீர்வாதம் வராது. அன்னாள் ஜெபம் பண்ணாம சும்மா இருக்கிற வரைக்கும் nothing happened. But when she obeyed the command to pray, ஜெபம் என்கிற கற்பனைக்கு தன்னை அர்ப்பணித்து ஜெபித்த போது தேவன் செய்ய வேண்டியதை செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். So the first study lesson in the book of Samuel, சாமுவேல் புத்தகத்தினுடைய முதலாவது பாடம், கருத்தாய் தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் பலன் அளிக்கிறார். இரண்டாவது பாடம், நடிகர்களுக்கு தேவன் நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார். சொல்லுங்க, என்ன வச்சிருக்காரு? நடிகர்களுக்கு அப்படி ஜெபம் பண்றது போல நடிக்கிறது, ஆராதனைக்கு வர்றது போல நடிக்கிறது. அப்படி பார்த்தா சோத்திரம் பாஸ்டர், நல்லா இருக்கீங்களா பாஸ்டர், உங்களுக்காக இதெல்லாம் ஜெபம் பண்ண பாஸ்டர். இந்த ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்து உத்தமமான பிள்ளைகளை போல, உண்மையான ஆராதனைக்காரர் போல, உண்மையான தொழுகையாளர்களை போல, உண்மையான ஜெப வீரர்களை போல அன்னைக்கு ஒரு நாள் மாத்திரம் காட்டிட்டு திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் பழைய குருடி கதவை திரடின்னு சொல்லி நடிக்கிறாங்க. பாத்தீங்களா? தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து வெளியே பார்த்தா அப்படி இம்பாக்டா இருக்கும். அப்படி ஜெபத்தை எல்லாம் பார்த்தா அவங்க ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி ஜெபிக்கும் போது நமக்கு ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மெசேஜ் எடுக்கிற மாதிரி அங்க குறிப்பு இருக்கும்.
Praise the Lord. ஒரு ஜெபத்தில் கிட்டத்தட்ட 50 வசனத்தை அப்படியே அடிக்க விட்டுட்டு ஜெபம் பண்ணுவாங்க பாருங்க. நாம் சபை ஆராதனைக்காக ஆராதனை பத்திரமாய் நடக்கும்படி ஜெபிக்கலான்னு சொன்னா இவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எங்கெல்லாம் ஜெபத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கோ அந்த வார்த்தையெல்லாம் ரெஃபர் பண்ணுவாங்க பாருங்க. ஊழியக்காரர் கையில் ஒரு நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஜெபம் பண்ண சொன்னா மெசேஜா இருக்கும். ஜெபம் எல்லாம் நல்ல ஜெபம் இருக்கும். வெளியே பார்த்தா பயங்கரமான தாழ்மையா இருக்கிற மாதிரி இருக்கும், வெளியே பார்த்தா ரொம்ப பரிசுத்தமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏலியனுடைய குமாரர் அப்படித்தான் இருந்தார்கள். They are very good actors. அவர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து ஆசாரியர்கள் என்கிற வஸ்திரத்தை தரித்து ஆண்டவருக்கு பலி செலுத்துகிற அழைப்பின் ஆசாரியர்கள் என்கிற வேஷத்தை தரித்தார்கள். ஆனா அவங்க செய்ததில் அக்கிரமமா செஞ்சாங்க. வெளியே பார்த்தா பெரிய வஸ்திரம் போட்டிருக்காங்க, அந்த ஆசாரியனுடைய அந்த தோரணையெல்லாம் அப்படியே இருக்குது. பலிபீடத்தில் என்ன செய்யறாங்க? பலியும் செலுத்துறாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கைக்கும் அவங்களுடைய உள்ளான வாழ்க்கைக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர்களுக்கு 2 வேடங்கள் இருந்தது. ஆலயத்துக்கு வந்த மகா பரிசுத்தமான ஆசாரியர்கள், மற்றவர்கள் யாரும் காணாத போது அவர்கள் துணிகரக்காரர்கள். ஆலயத்துக்கு பலி செலுத்த வந்த ஸ்திரீகளை எல்லாம் அவர்கள் விபச்சாரம் பண்ணி கெடுத்து போட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதனால் வருகிற பலனை நீ மறுதலிப்பேனா, நியாய தீர்ப்பு உனக்கு நிச்சயம் என்பது 1 சாமுவேல் புஸ்தகம் நமக்கு சொல்லுகிற சத்தியம். கர்த்தர் அமைதியா இருக்க மாட்டார். இங்க வந்து அப்படி கை வருது, நீங்க செய்யணும் ஆண்டவரே, தரணும் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே, என்ன பார்க்கணும் ஆண்டவரே, அப்படி ஜெபம் பயங்கரமா இருக்கும். ஆனா வீட்டுல போனா பேக்கிற வார்த்தைகளை காது கொடுத்து என்ன செய்ய முடியாது. நாசகாலனே, நாசமா போறவனே, விளங்காதவனே, என்னால தாண்டா நீ இப்படி இருக்கிற, உன்னால தாண்டா அப்படி இருக்கிற, அப்படியெல்லாம் சொல்லி என்னமோ நினைச்சிட்டு இருக்கீங்க. எல்லாம் கர்த்தர் அமைதியா இருக்கிறாருன்னு. வேஷம் போடுறவங்க கர்த்தருக்கு பிடிக்காது. செல்லமே தெரியாம வேஷம் போடுறவங்களை கர்த்தருக்கு பிடிக்காது. என்ன மேக்தலினா, மௌலானா வேஷம் போடுறவங்க கர்த்தருக்கு பிடிக்காது. ஏலியனுடைய குமாரர்கள் 2 பேரும் அப்படியே வந்தா தம்பி அந்த பரிசுத்த ஆசாரிய வஸ்திரம் போட்டு, மார்பதக்கம் போட்டு, அரைக்கச்சை கட்டி, அப்படி பாதரச்சை போட்டு அப்படி வந்தா எல்லாரும் ஐயா சோதரையா, ஐயா சோதரையா, ஐயா சோதரையா, ஐயா சோதரையா, எல்லாரும் குனிஞ்சு வந்துட்டாரு பாஸ்டர் வந்துட்டாரு. என்ன ஆட்டுக்குட்டி கொண்டு வந்தியா? கொண்டு வந்திருக்கிறேன். கருப்பாடா வெள்ளாடா? வெள்ளாட்டுக்குட்டி. 10 கிலோ கொண்டு வந்திருக்கேன். 20 கிலோ. ஐயா நீங்க எல்லாம் சாப்பிடணும்ல, அதனால 20 கிலோ ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்திருக்கிறேன். சோதரம் கொண்டு அடிக்கலாம். சோத்திரம், பிரைஸ் எல்லாம். அந்த அடிச்ச உடனே அந்த பலிபீடத்தில் பலி செலுத்துறதுக்கு முன்னால வேலைக்காரன் அப்படி கண்ணை காட்டிடுவான் அந்த ஆசாரியன். டே நல்ல கொழுப்பு தொடையெல்லாம் எடுத்துடுறான். அப்ப பலி செலுத்த வந்தா சொல்லலாம், இது முறை இல்லையே, பலி செலுத்திட்டு தானே எடுக்கணும், நீ இப்ப கொடுக்கலைன்னா ஆட்டுக்குட்டியை தூக்கி வீசிடுவான்னு சொல்லிடுவான் ஆசாரியனுடைய வேலைக்காரன். வெளி ஆசாரியன் உள்ள அக்குரமம், உள்ள அசுத்தம், உள்ள பொல்லாப்பு. தனியா என்னைக்காவது ஒரு பொம்பளை ஜெபம் பண்ண சர்ச்சுக்குள்ள வந்தா அந்த பொம்பளைய வயசு வரம்பு பார்க்க மாட்டான், கெடுத்துருவான். வேஷம், ஆசாரிய வேஷம் செய்யறதெல்லாம் அக்கிரமம். இன்னைக்கு அநேகர் தேவ பக்தியின் வேஷத்தை தான் தரிச்சிருக்கிறாங்களே ஒழிய உள்ளான மனம் திரும்புதல் இல்ல, உள்ளான ஒரு ஆத்தும பாரம் இல்ல, உள்ளான ஒரு அர்ப்பணிப்பு இல்ல. எத்தனை வருஷமானாலும் மாற மாட்டாங்க. சாது சுந்தர் சிங் ஒரு நாள் அந்த இமயமலைக்கு பக்கத்தில் ஓடுன ஆற்றை கடந்து போனாராம். முழங்கால் அளவு தண்ணியில் நல்லா பளபளன்னு இருக்கான் தண்ணி, வெங்கலம் மாதிரி தண்ணி பளபளன்னு இருக்குதான். உள்ள ஒரு கல் இருந்துச்சான், அந்த கல் எடுத்தாராம். ஒரு கூழாங்கல், ஒரு 2 கிலோ இடையில கூழாங்கல். இங்க வா இங்க வா, இங்க வா, எனக்கு உச்சா வரல, உனக்கு என்ன உட்கார், பிச்சு போடு ராசிகள். சோத்திரம். யாரும் வெளியே பெரியவங்களும் போகக்கூடாது. சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அப்படி அழகான கூழாங்கல். அதை எடுத்து இப்படி பார்த்துட்டே இருந்தாராம். தண்ணி சொட்டு சொட்டா ஒளிக்கிட்டே இருக்குதான். அப்படி பார்த்தாராம், யாரோ செதுக்கி உள்ள போட்ட மாதிரி இருக்குதே. கவனி ராஜாதி, என்ன ராஜாதி அவளை பார்த்து சிரிச்சுட்டு கிடக்க, அவனை வீட்டில் பார்க்கல. கவனி, நோட்ஸ் எடுக்கிறது இல்லை. எங்க நோட்டு இல்லையா? நோட்டு கொண்டு வரலையா? அப்புறம் உன்னை பேயின்னு தான் திட்டுவோம் பாஸ்டியா. திட்டிட்டு வீட்டில் போய் உட்காந்து சங்கடப்பட்டுக்கிட்டு இருப்பாடே, தேவ ராஜ்யத்துக்கு ஒப்பா இருக்கிற அந்த பிள்ளைய பேயின்னு திட்டி போட்டோமே, நான் அங்கே போய் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பேன். நோட்டு கொண்டு வரலையா சாமி? அப்போ நீ டூருக்கு வராத. அசைன்மெண்ட் எழுதி கொடுத்தியா? யார் எழுதி தந்தா? அடுத்து வரும்போது நோட்டோடு இருக்கணும் பாரு. பிள்ளைகளை நோட்டோடு இருக்காங்க பாரு. சரியா? நல்ல பிள்ளை, அதெல்லாம் செய்யணும். நல்லா செஞ்சுட்டு இருந்த, என்ன ஆச்சு உனக்கு? நல்லா பண்ணிட்டு இருந்திய. நல்லது, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சோதரி இப்போ தான் கீதாமாவுக்கு மனம் குளிருது. என் பேத்தி ஆண்டவர் பாஸ்டர் தொட்டு ஆசீர்வதிச்சிட்டாரு.
பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏதாவது திட்டி கிட்டி போட்டாமா முகம் போறதை பார்க்கணும். என் பிள்ளைங்க தான் பாஸ்டருக்கு தெரியும்னு சொல்லிட்டு சங்கடப்படுவாங்க. அடுத்த வாரம் என்ன இருக்கணும்? கையில் நோட் இருக்கணும். அப்புறம் என்ன இருக்கணும்? பெண் இருக்கணும். வசனத்தில் என்ன செய்யணும்? எழுதணும். அப்படியே வந்துட்டு அங்கே எம்ஜி ராமச்சந்திரனாட்ட உட்காந்து அப்படி என்ன நடக்குது என்னன்னு ஸ்டாலினையாவட்ட வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சொன்னேன்? சாது சுந்தர சிங் ஆத்துக்குள்ள இருந்த ஒரு கூழாங்கல்ல எடுத்து பார்க்கறாரு. தண்ணி அப்படியே ஒழுகிட்டு இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரோ செஞ்சு வெட்டி போட்ட மாதிரியே இருக்குது அந்த கல்லு. ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தாராம். இந்த இவ்வளவு ஷேப்பா பண்ணி இருக்குது, யாரோ இதை உடைச்சு உள்ள அப்படியே உடைச்சு அப்படியே செதுக்கி போட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னாரா, மகனே அது 30 வருஷமா இங்கே கிடக்கு. எத்தனை வருஷமா கிடக்கு? அது இமாய்மலையிலிருந்து வெள்ளத்தால் அடித்து வரப்பட்டு இந்த பள்ளத்தாக்கி நாட்டில் எத்தனை வருஷமா கிடக்கு? 30. ஐயோ ஆண்டவரே, 30 வருஷமா? பாரு, வெளியெல்லாம் ஈரமா இருக்குல்ல. ஆமா ஆண்டவரே, ஈரமா இருக்கு. அதை கொஞ்சம் உடையேன் அப்படின்னாராம். சாது சுந்தருக்கு உடைச்சு பார்த்தா உள்ள ஒரு சொட்டு தண்ணியும், சொல்லுங்க, 30 வருஷமா எங்க கிடக்குது? மேல தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது, தண்ணிக்குள்ளேயே கிடக்குது, ஜில்லுன்னு இருக்குது. ஆனா அதை எடுத்து உடைச்சா ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ள. இன்னைக்கு 30 வருஷமா சர்ச்சுக்கு நிறைய பேர் வராங்க, ஆனா உள்ள தேவ வார்த்தை இல்லை. இன்னைக்கு 10 வருஷமா கர்த்தரை தேடுறாங்கிறாங்க. 10 வருஷமா ஜெபம் பண்றேன், 10 வருஷமா பைபிள் படிக்கிறேன், 20 வருஷமா பைபிள் படிக்கிறேன், 30 வருஷமா ஆண்டவரை தேடுறேன், 30 வருஷம் நான் கிறிஸ்தவனாகும். எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாம் மேலதான். உள்ள ஒண்ணும் கிடையாது. உள்ள வைராக்கியம், சண்டை, கசப்பு, சாபம். உள்ள தேவ சுநேகம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. நான் பேசுறதெல்லாம் கர்த்தர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார், அவர் எனக்கு பலன் அளிப்பார் அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை. எல்லாம் வெளியே தான் வேஷம். ஏலியின் பிள்ளைகள் அப்படித்தான் வேஷம் போட்டாங்க. பெரிய ஆசாரியர்களைப் போல தங்களை காண்பித்தார்கள். அவர்கள் செய்ததெல்லாம் அக்கிரமம். வேதம் சொல்லுகிறது அவங்க தான் யுத்தத்தில் முதலாவது செத்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. வேஷம் போடாத. வேஷம் போட்டா உனக்கு நியாய தீர்ப்பு சீக்கிரத்தில் இருக்குது. If you disguise yourself as someone fear to God, it is certainly quite sure that your judgment is very soon. பெரிய ஒரு ஜெபிக்கிறவளை போல, பெரிய ஒரு உத்தமையை போல, பெரிய ஒரு உண்மையானலை போல, பெரிய ஒரு நீதிமான போல நீ வேஷம் போட்டுட்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நீ தொடர்ந்து செய்துகிட்டே இருப்பேனா? கர்த்தருடைய சத்தத்தை நீ தள்ளுவேனா? Judgment is quite sure that comes very soon. நியாய தீர்ப்பு சீக்கிரத்தில் உன்னை தேடி வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏலிக்கும் அதுதான் நடந்தது. ஏலியின் பிள்ளைகளுக்கு அதுதான் நடந்தது. ஆமென். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போயிட்டா நமக்கு என்ன கிடைச்சிடும் யுத்தத்தில்? அவன் உடன்படிக்கை பெட்டியும் பிடிச்சா உன்னையும் க்ளோஸ் பண்ணிட்டான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நீ படிக்கிறதுனால உனக்கு பிரயோஜனம் வராது. கர்த்தருடைய வார்த்தை உனக்கு உள்ள போகணும். நீ 30 வருஷம் சர்ச்சில் இருந்தாலும் பெருசு இல்லை, நீ 40 வருஷம் சர்ச்சுக்கு வந்தாலும் பெருசு இல்லை. பிரசங்கிக்கப்படுகிற கர்த்தருடைய வார்த்தைகள், நீ படிக்கிற தேவனுடைய வார்த்தைகளுடைய தாக்கம் உனக்குள்ள இறங்கலைனா ஒரு பிரயோஜனம் வராது. வெளியே ஆசாரிய வஸ்திரம் ஐயா, வெளியே பலிபீடத்தில் நிற்கிறாங்க ஐயா, பலி செலுத்துறாங்க ஐயா, ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யறாங்க ஐயா. ஆனா பண்றதெல்லாம் துரோகம், பண்றதெல்லாம் அசுத்தம், பண்றதெல்லாம் அசிங்கம். ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். இன்னைக்கு உன்னை பார்த்து கர்த்தர் என்ன சித்தமா இருக்காரு? உன்னை ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தர் சித்தமா இருக்காரா? உன்னை உயர்த்தணும்னு கர்த்தர் சித்தமா இருக்காரா? உன் கண்ணீரை தொடச்சு உனக்கு ஒரு புதிய வழியை திறக்கணும்னு கர்த்தர் சித்தமா இருக்காரா? இல்லை, இந்த மரம் இனி வச்சாலும் பிரயோஜனம் இல்லை, இது உரத்தையும் தண்ணியும் உறிஞ்சிக்கிட்டு நிலத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கு, இனி இது கனி கொடுக்கும்னு என் நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி உன்னை வெட்டி போட கர்த்தர் காத்திருக்கிறாரா? கவனியுங்கள், அது 2வது லெசன். 3வதாக 1 சாமுவேல் புஸ்தகம் நமக்கு சொல்லுகிற அடுத்த சத்தியம், unexpected heights and unexpected blessings. அறியாத ஆசீர்வாதங்களும் எதிர்பாராத உயர்வுகளும், அதை குறித்து இந்த புத்தகம் பேசுகிறது. முதல்ல நான் என்ன சொன்னேன்? கருத்தாய் தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். 2வது, வேஷக்காரர்களுக்கு நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார். அது ஏலியின் புத்தகத்தை பற்றி சொன்னேன். 3வது, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அறியாத உயர்வுகளும் ஆச்சரியமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 9ஆம் அதிகாரத்தில் கழுதையை தேடி போன சவுல், அவன் மனசில் இருந்ததெல்லாம் கழுத. அவன் போகும்போது எதை தேடி போறான் சாமி? அப்படிங்கிற ஒரு மிருகத்தை தேடி போறான். சோதர அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க அப்பா சொன்னாராம், டே கழுதை காணண்டா, எங்க போச்சுன்னு தெரியலடான்னு சொன்ன உடனே அவன் சவுல் தன்னுடைய வேலைக்காரங்களை கூட்டிட்டு போறான். கர்த்தருடைய நாமத்துக்கு கழுதையை
எவ்வளோ டெலிஜென்ட்டாக தேடி இருக்கான். அவன் அந்த நாட்டுக்கு போனான், இந்த நாட்டுக்கு போனான், சலிஷா நாட்டுக்கு போனான், நாடு நாடா போனான்னு போட்டிருக்கு பைபிளில். நாடு நாடா. he crossed the countries, he crossed the borders. சும்மா இங்கிருந்து பச்சாமலை வரைக்கும் போயிட்டு கழுதை இல்லை பாஸ்டர், பச்சாமலை வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன், ஒரே ஒரு கழுதையை தான் கண்டேன் பாஸ்டர், நீங்கள் தான் பாஸ்டர் அந்த கழுதை அப்படின்னு என்ன செய்யலவே சொல்லல. ஒரு எல்லையை தாண்டி மறு எல்லை, மறு எல்லையை தாண்டி எவ்வளவோ தூரம் போயாச்சு. கடைசி சவுல் சொல்றான் வேலைக்காரனை பார்த்து, நம்ம வீட்டுக்கு போகலாண்டா, கழுதை கிடைக்காட்ட பரவாயில்ல, அட பசங்க தேடி போனாங்களே, பசங்களையும் காணமே அப்படின்னு அப்பா நமக்காக கவலைப்படுவாரா அப்படின்னு சொல்லி திரும்பலாண்டான்னு சொல்லும்போது அந்த வேலைக்காரன் சொல்றான், இங்க ஒரு தேவனுடைய மனிதன் இருக்கிறார், ஞான திருஷ்டிக்காரன், அவருடைய பெயர் சாமுவேல், அவர் பெரியவர், அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒண்ணு கூட என்ன செய்யாது, தப்பாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உடனே இந்த சவுல் சொல்றான், நல்லதுப்பா, ஆனா அவருக்கு காணிக்க ஒண்ணு கொண்டு வரலையே, அவருக்கு ஏதாவது பட்சணங்கள் அவருக்கு கொடுக்கறதுக்கு என்ன கொண்டு வரலன்னு சொன்னோன்னா வேலைக்காரன் சொல்றான், எங்கிட்ட சில அப்பங்கள் இருக்குது, கொஞ்சம் காசு இருக்குது, வாங்க போலான்னு. எதுக்கு போறாங்க? கழுதியை தேடி போறாங்க. திரும்ப வரும்போது ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டு அனுப்பப்படுகிறான். எதிர்பார்க்கவே இல்லைங்க, சொப்பனத்துல கூட நினைக்கலைங்க, நான் ஒரு ராஜாவாவே இந்த கழுதியை தேடி போறேன், ஒரு தேவ மனுஷனை சந்திப்பேன், இதுவரை கண்டிராத ஒரு ஆசீர்வாதம் என் சந்ததிக்கு கிடைத்திராத, இதுக்கு முன்னால வாழ்ந்த என் முற்பிதாக்களுக்கு கிடைத்திராத ஒரு மகிமையான உயர்வு கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறார் என்பதை அவன் நினைக்கவே இல்லை. அறியாத ஆசீர்வாதங்களும் எட்டாத உயரங்களையும் கர்த்தர் அவனுக்காக ஆயத்தம் பண்ணினார். கழுதியை தேடி போனவனுக்கு அப்படி செய்வாருன்னா வருஷத்தில் 52 வாரமும் கர்த்தரை தேடி வாரையே உனக்கு கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வாருன்னு சொல்றவங்களாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கழுதியை தேடி போனவனுக்கு அப்பா சொல்லிட்டாரேன்னு சொல்லி கழுதியை தேடி போனவனும் ஆசாரியனாய் மாறினான். அப்பா சொல்லிட்டாரேன்னு சொல்லி யுத்தத்தில் இருக்கிற அண்ணன்மாரை தேடி போன தாவீதும் ஆச்சரியமாய் உயர்த்தப்பட்டான். ஹல்லேலூயா. நீ அறியாததற்கு முன்னமே, நீ ஜெபம் பண்ணாததற்கு முன்னமே, நீ ஆண்டவருடைய வழி என்னங்கிறத புரியாததற்கு முன்னமே தேவனுடைய கண்கள் உன்னை மேன்மைக்குரிய ஒரு பாத்திரமாய் பார்க்கிறது. தேவனுடைய கண்கள் உன்னை மகத்துவமான ஒரு பாத்திரமாய் பார்க்கிறது. தேவனுடைய கண்கள் உன்னை கனத்துக்குரிய பாத்திரமாய் பார்க்கிறது. அறியாத கணமும் அறியாத ஆசீர்வாதமும் அறியாத உயரத்தையும் தேவன் உன்னை நம்பி உன் கைகளில் தந்து இருக்கும் போது நீ அதுக்கு பாத்திரமா நடந்தா நீ மென்மேலும் உயருவாய். சொல்லு, பாத்திரமா நடக்க மாட்டாங்க, பாத்திரமா நடக்க மாட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு ஆளை சொல்லுங்க பார்க்கலாம். அறியாத ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றவன், யோசிக்கவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அங்கே ஒன்று ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் எடுக்க வேண்டாம். யெரோபெயாம் சொல்லுங்க, சொல்லுங்க. யெரோபெயாம் சாலமோனுடைய ராஜ்யத்தில் வேலை செய்த ஒரு பராக்கிரமமான வாலிபன். அல்லேலூயா. ஒரு நாள் யெரோபெயாம் வழியில ஒரு வயல்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது எதிர அகியான் ஒரு தீர்க்கதரிசி போறான். தம்பி நில்றா, இங்க வாடான்னு கூப்பிட்டாச்சு. யெரோபெயாம் இந்த அகியா தீர்க்கதரிசி என்ன செஞ்சா தெரியுமா? தன் சால்வை எடுத்து 12 துண்டா என்ன செஞ்சாராம், கிழிச்சு, இதுல 10 துண்டை நீ எடுத்துக்கடா. என்னையா சொல்றீங்க? சும்மா போனவனா நிக்க வச்சு சால்வியை கழிச்சு 10 துண்டு எடுத்து 10 துண்டை வச்சு என்ன செய்ய போறேன்? டே, இது 10 துண்டுங்கிறது இது துணி இல்லடா, ஆண்டவர் 10 கோத்திரங்களுக்கு உன்னை என்னவா மாத்த போறாரு. எதிர்பார்க்கவே இல்லை. He never expected such kind of heights in his life. அவ்வளவு பெரிய உயரத்தை தேவன் அவனுக்காக ஆயத்தம் பண்ணி காத்திருக்கிறார் என்பதை யெரோபெயாமோ எதிர்பார்க்கல. உன் மன விருப்பப்படி நடந்து என் ஜனத்தை நியாயம் விசாரித்து என் பார்வைக்கு நலமானதை செய்தால் ராஜ்ய பாரத்தில் உனக்கு பின்வருகிற சகல தலைமுறைகளையும் நான் உட்கார பண்ணுவேன். தாவீதுக்கு என்னாலும் ஒரு விளக்கை கட்டளையிட்டு அவனுக்கு 2 கோத்திரத்தை கொடுப்பேன், உனக்கு 10 கோத்திரத்தை கொடுப்பேன். பாத்திரமா நடந்தானா? நடக்கல. கண்ணுக்குட்டியை உண்டாக்கி விட்டது யாரு? நெபியோவின் குமாரனாகிய யெரோபெயாம் கண்ணுக்குட்டியை உண்டாக்கி, நீங்க எருசலேமில் போய் கர்த்தரை கும்பிடுறீங்க, இந்த கண்ணுக்குட்டியை கும்பிடுங்க, இங்கேயும் கர்த்தர் இருக்கிறான்னு சொல்லி மக்களவே வழிதப்ப பண்ணினான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை அருவருத்தார். ஒரு குப்பையை கழித்து போடுவது போல அவனையும் அவன் சந்ததியையும் கர்த்தர் சபித்தார். வாழ்க்கையில் சில அறியாத உயரங்கள். When the Lord gives you some heights that you cannot reach, when the Lord gives you some high blessing that cannot imagine, நீ புரியாத, நினைத்து பாராத சில அறியாத உயரங்களை, அறியாத ஹைட்ஸை, உயரங்களை, நன்மைகளை கர்த்தர் கொடுக்கும்போது உன்னை தாழ்த்தி நீ பாத்திரமா நடந்தா அந்த உயர்வின் ஆசீர்வாதங்கள் என்னாலும் உன் மேல தங்கும். பெருமைப்பட்டு
அகந்தை அடைந்து கர்த்தருக்கு விரோதமா கையை காலை அடக்கி வைக்காம கையை காலை தூக்கி காண்பிப்பேன்னு சொன்னா அது உன்னை விட்டு விலகும். சவுலுக்கு அப்படித்தான் நடந்தது. அவன் கழுதை தேடி போனான், ஆனா அவனுக்கு வந்தது ராஜ மேன்மை. அதுக்கு அவன் பாத்திரமா என்ன செய்யல, நடக்கல. முடிவு எப்படி போயிருச்சு? ஈட்டியை நட்டு வச்சு அவனே செத்து போனான். இன்னைக்கு இந்த மூன்றாவது சத்தியமாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவங்க அறியாத உயரங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்புறீங்களா? அறியாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். If you somebody fear to God, if you somebody seek after God, if you somebody wait on God, கர்த்தருக்கு நீங்க காத்திருக்கிறீங்களா? உண்மையா அவரை தேடுறீங்களா? தேவ சமூகத்தை நீங்க வாஞ்சிக்கிறீங்களா? நான் சொல்றேன், நீங்க அடைய முடியாத ஒரு உயர்வை தேவன் உங்கள் சந்ததிக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நீங்கள் உங்கள் வாழ்நாளிலே கண்டிராத ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உங்கள் சந்ததிக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். கீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தகப்பன், அந்த மனுஷன், அந்த பெஞ்சமின் கோத்திரத்தில் இருக்கிற அந்த தலைவன் அடைய முடியாத உயரமான ஒரு மகிமையை சவுலுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருந்தார். இவன் கேட்கவே இல்லை, என்னை ஆசீர்வதிங்கன்னு கேட்கவே இல்லை. எனக்கு ராஜ்ய பாரத்தை தாங்கன்னு கேட்கவே இல்லை. ஜனங்களை ஆளுகிற அதிகாரத்தை எனக்கு தாங்கன்னு கேட்கவே இல்லை. தேசங்களையும் ராஜ்யங்களையும் ஆளுகை செய்யக்கூடிய வல்லமையை தாங்கன்னு கேட்கவே இல்லை. இவன் கழுதை கிடைச்சா போதுன்னு போனான். கழுதையை தேடி போனவனுக்கு கழுதை கிடைச்சிருச்சப்பா, அவன் வீட்டுக்கு போயிருச்சு. ஆனா நீ கழுதையை தேடி வந்த, ஒன்ன கர்த்தர் தேடுறாரு. சத்தமா சொல்லுங்க, you are after the donkeys. கழுதைக்கு பின்னால கழுதையை தேடி போற ஒன்ன ஆண்டவர் தேடுறாரு. அப்பா, இந்த ஜனத்தின் மேல உன்னை ராஜா வாக்க போறார். Praise the Lord. ரொம்ப கவனமா இருக்கணும். when we reach some heights, 10 ரூபாய்க்கு வழி இல்லாம நம்ம சுத்திட்டு இருக்கும்போது கையில ஒரு நாள் கர்த்தர் 1000 ரூபாய் கொடுப்பாரு. என்ன கொடுப்பாரு? 10 ரூபாய்க்கு ஒரு சாக்லேட் வாங்குறதுக்கு என்ன இருக்காது, காய்ச்சிக்காது. திடீர்னு வந்து நமக்கு ஒரு 1000 ரூபாய் என்ன கிடைக்கும், ஆண்டு நம்ம கையில குத்துவார். இந்த 1000 ரூபாய் எப்படி டீல் பண்ற, அதை கர்த்தர் பார்ப்பார். இந்த 1000 ரூபாய் எப்படி நீ செலவு பண்ற, அதுல எவ்வளவு தூரம் உண்மையா இருக்கிற, ஆண்டவருக்கு கொடுக்கறதுல எவ்வளவு தூரம் உண்மையா இருக்கிற, ஆண்டவர் அதை பார்ப்பார். 10 ரூபாய்க்கு வழி இல்லாம கிடக்கிற உனக்கு திடீர்னு ஒரு நாள் கர்த்தர் எவ்வளவு தருவார் ராஜா? 1000 ரூபீஸ் தருவார். இந்த 1000 ரூபாய் எப்படி செலவு பண்ற, கர்த்தருக்கு எப்படி அதை கொடுக்கிற, கர்த்தருடைய காரியங்களுக்கு எப்படி அதை செலவு பண்ற, கர்த்தர் அதை பார்ப்பாரு. அதில் இருக்கிற உண்மையை வச்சுதான் உனக்கு 1000 10,000 ஆக்குவாரு, 10,000 20,000 ஆக்குவாரு, 20,000 லட்சமாக்குவாரு. நீ பிசினித்தனம் பண்ணி பதுக்கி வச்சேன்னு சொன்னா கர்த்தர் உனக்கு தரமாட்டார். இறைக்கிற கிணறு தான் என்ன செய்யும், சுரக்கும். எல்லாத்தையும் கர்த்தர் அப்படித்தான். அறியாத உயர்வை கர்த்தர் கையில கொடுத்து எப்படி டீல் பண்ற, எப்படி பிஹேவ் பண்ற, எப்படி நடக்கிறான்னு செக் பண்ணுவாரு. மனம் தாழ்த்தி நடக்கிறியா, தகுதியா நடக்கிறியா, பாத்திரமா நடக்கிறியா, எல்லாத்தையும் பார்த்து தான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாரு. அதுலயே உண்மை இல்லைன்னா இங்கேயே கெட. யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் மை பிளான். என்னுடைய சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் நீ ஏற்ற ஆள் இல்லைன்னு சொல்லி கத்துறாங்க. என்ன செஞ்சிருவாரு, போட்டுருவாரு. ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் அறியாத மகிமை வந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர், இப்படி ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு நினைக்கவே இல்லை பாஸ்டர். இப்படி ஒரு நன்மை வரும்னு நான் யோசிக்கவே இல்லை பாஸ்டர். இப்படி ஒரு மேன்மை எனக்கு கிடைக்கும்னு நான் யோசிக்கவே இல்லை பாஸ்டர். கர்த்தர் அப்படி செஞ்சாருன்னு யாராவது சொல்றீங்களா, இருக்கீங்களா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன செய்யணும், அதுக்கு பாத்திரமாய் நடக்கணும். அறியாத நன்மைகளும் அறியாத உயரங்களும். நம்பர் 4, ஸ்தோத்திரம், நீ என்ன செய்யறையோ அது உன் தலை மேல. நம்பர் 4, நீ என்ன செய்யறையோ அது உன் தலையில. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சொல்ல, நான் என்ன செய்யறேனோ அந்த செய்கையின் பலன் இன்னொருத்த மேல இல்ல. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லு மேடம், சத்தமா சொல்லு மேடம். நான் என்ன செய்யறேனோ அந்த செய்கையின் பலன் நான் யாரோ ஒருத்தர் தலையில வச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படி அல்ல. நான் என்ன செய்யறேனோ அந்த செய்கையின் பலன் என் தலை மேல. Praise the Lord. பைபிள் எப்படி முடியுது தெரியுமா? பைபிள் எப்படி முடியுது? பைபிள் எப்படி ஆரம்பிக்குது சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. ஆதியிலே யாரை வச்சு தான் பைபிள் ஆரம்பிக்குது? தேவனை வச்சு தான். யாரை வச்சு தான் முடியுது? இதோ சீக்கிரமாய் வருகிறேன், நீதி செய்கிறவன், பரிசுத்தம் உள்ளவன், நியாயம் செய்கிறவன், அக்கிரமக்காரன், துன்மார்க்கம் செய்கிறவன், அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை அவனுக்கு. சும்மா என்ன நினைச்சிருக்கீங்க, உங்களை மேய்க்கிறதாங்க கர்த்தருக்கு வேலை. நீங்க நினைக்கிறீங்க எங்கேயோ ஆண்டவர் தன்னை பூட்டி போட்டு அமைதியா இருக்காரு, அவருக்கு என்ன தெரிய போகுதுன்னு.
உன்னை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற? உனக்கு கர்த்தர் கிருபையாய் கொடுத்த பகற்காலம், அல்லேலூயா, கர்த்தர் கிருபையாய் கொடுத்த ஜீவ காலம், கர்த்தர் கிருபையாய் கொடுத்த சுகத்தின் காலங்கள், கர்த்தர் கிருபையாய் நீ வாழ்ந்து அனுபவிக்கும்படி தந்த வருமானத்தின் காலங்கள், கர்த்தர் கிருபையாய் உனக்கு தந்த இளைப்பாறுதலின் காலங்கள்ல என்ன செய்யற, என்ன பேசுற, என்ன விதைக்கிற, அதுக்கு சரியான அறுவடைய உன் மடியில எடுத்து வந்து போடுறதுக்கு தேவன் கவனமாயிருக்கு. அநேகருக்கு தெரியறது இல்லை. இப்படி கை வச்சு சொல்லுங்க. ஆண்கள்லாம் எப்படி சொல்லணும்? டே அப்படி சொல்லணும். யார? பெண்கள்லாம் என்ன சொல்லணும்? டி இப்படி வைங்க, இப்படி வைங்க, இப்படி வைங்க. ஆண்கள்லாம் என்னன்னு சொல்லணும்? டே அப்படிங்க. நீ இதுக்கு ஒன்றை பார்த்துட்டேன் அங்கே பார்த்துட்டேன்றாத. பெண்கள்லாம் என்ன சொல்லணும்? டி சொல்லுங்க. இப்போ பார்க்கலாம். டே நீ செய்யறதெல்லாம் மேல இருந்து கர்த்தர் பார்க்கிறாரா? உன் செய்கைக்கு தக்க பலனை உன் தலையில கர்த்தர் சரி கட்டுவாரா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யாருக்காவது பொல்லாப்பு செய்யணும்னு ஒரு அவசரம் வரும்போது டி நீ என்ன செய்றீ, அதுதான் நாளைக்கு உனக்கு சரி கட்டப்படும். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லாத அப்பாவி பையன் தாவீத இந்த பொம்பளைங்க மோசமான ஆட்கள் பாருங்க. ஆதியில் அவளுகளால தான் பிரச்சனை, பாதியில் அவளுகளால தான் பிரச்சனை, கடைசியில் அவளுகளால தான் பிரச்சனை. நீங்க எல்லாம் அப்படிப்பட்ட பொம்பளைகளா இருந்துடாதீங்க. சும்மா இருக்காம சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000, தொலைஞ்சது வேட்டு வச்சாளுங்க. பேசாம நல்ல வெற்றியை கர்த்தர் தந்தார். இஸ்ரவேல்ல கர்த்தர் பெரிய மகிமையை தந்தார் பாடியிருந்தா பரவாயில்ல. சவுல் கொன்றது, தாவீது கொன்றது, இந்த வார்த்தையை கேட்ட அன்னைக்கு இருந்து சவுல் தாவீதை கொல்லணும்னே சுத்தினான் பாருங்க. வேட்ட நாயை பிடிக்கிற மாதிரி சுத்திட்டு இருந்தான். ஈட்டியில 2 தடவை அவனை குத்த போனான். ராஜ்யத்தின் மகிமையை விட்டுட்டு, நோக்கத்தை விட்டுட்டு, வனாந்தரமா கெபியா பாலைவனமா தாவீதை தேடி போறா. ராணுவத்தை கூட்டிக்கிட்டு அவனை கொல்லணும். எந்த ஈட்டியில ஓங்கி எரிஞ்சானோ அதே ஈட்டியை நட்டு வச்சு என்ன செஞ்சிட்டான்? வேலைக்காரனை கூப்பிடுறான். அந்த எதிரிகள் வந்து என்ன கொல்றதுக்குள்ள நீ என்ன கொண்டுறான்னு வேலைக்காரன் சொல்றான். ஐயா நான் அப்படி செய்ய மாட்டேன். உடனே அந்த ஈட்டியை நட்டு வச்சு அது மேலே போய் என்ன செஞ்சிட்டான்? எடுத்துட்டான். இந்த ஈட்டியை எடுத்து ஒன்றில்லாத அப்பாவிய, ஒரு கபடில்லாத பையனை, ஒரு ஏழைய எந்த ஈட்டியை வச்சு விரட்டிட்டு ஓடினானோ அதே ஈட்டியை அவன் தலையில கர்த்தர் திரும்ப பண்ணார். மக்களே கவனமா இருங்க. நம்ம செய்யற செயல் யாருக்கோ செய்யறோம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம், யாரையோ ஏமாத்திட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம், யாருக்கோ தப்பு செய்யறேன்னு நினைக்கிறோம். நம்ம செய்யற செயலின் பலனை எல்லாம் நம்ம தலையில கர்த்தர். என்ன மல்லிகாமா தூக்கம் வருது? என்ன வெயில் தூக்கம் தான் வரும், என்ன செய்ய? பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. உன் செய்கையின் பலன் உன் தலை மேல. மிரியாம் தான் கரெக்டா சொல்லுது. இப்ப நாளைக்கு உனக்கு வருகிற பிரதிபலன் நல்லதா இருக்கணும்னா இன்னைக்கு நீ என்ன செய்யணும்? கவனிச்சுக்கோ. எனக்கு தான் வாய், நான் வாயை திறந்தா யாரும் பேச மாட்டாங்க, அப்படியே நாண்டு கொண்டு செத்துருவாங்க பாருங்க. பட்டய துகள் மாதிரி கத்தி மாதிரி பேசுவாங்க பாருங்க. ஐயோ அவள்கிட்ட எவன்டா பேசுவான்? அல்லேலூயா. நாளைக்கு அந்த வாயை என்னம்மா டீ குடு அப்படின்னு கேட்க வாய் வர பையனுக்கு ஒன்றும் புரியாது. அப்புறம் என்னம்மா வேணும், உடக்கிடுவார் வாய. பார்க்கத்தான் போறீங்க, கண் கூட பார்க்கத்தாங்க போறீங்க. நல்லா தீர்க்கதரிசனமா தான் சொல்லிட்டு இருக்கேன். பயந்து இருக்கணும். என்னாலும் கர்த்தருக்கு பயந்து இருக்க, நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. Praise the Lord. Each and every words, each and every actions are being recorded. நீ செய்கிற செயல்கள், நீ பார்க்கிற பார்வைகள், சிந்திக்கிற சிந்தனைகள், நீ பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. எதுக்கு? காலம் வரும்போது உன் தலையிலேயே கர்த்தர் வைப்பார். சவுலுடைய வாழ்க்கை அப்படித்தான் முடிஞ்சு. அதனால இன்னைக்கு எனக்கு நல்ல பேலண்ட் இருக்கு, சுகம் இருக்கு, பணம் இருக்கு, அதனால இன்னைக்கு நான் ஆடுவேன். நீ ஆடுனேனா? அடங்கி இருக்க வேண்டிய காலத்துல ஆடுனா அவரும் ஆட வேண்டிய காலத்துல மண்ணுக்குள்ள போய் என்ன செஞ்சிருவாங்க? அடங்கிடுவாங்க. ஆட்டம் போட்டா அடக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஆட்டம் போடுறவங்களுக்கு 6 அடி குழி அங்க ஆண்டு வெட்டிட்டு இருக்காரு. விளையாட்டுல 6 feet pit
இஸ் டிக்கிங். 6 அடி குழியை கர்த்தர் வெட்டிக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா. அதனால தான் பேதுரு சொன்னார், அவருடைய பலத்த கரத்துல அடங்கிற. ஒண்ணுமே இந்த உலகத்துல நீ கொண்டு வந்ததில்லை, நீ ஒன்னையும் கொண்டு போக போறதில்லை. என்னாலதான் வந்துச்சு, என்னாலதான் உண்டாச்சு, என்னாலதான். உன்னால ஒரு மண்ணாங்கட்டி உண்டாகல. உன் குடும்பத்தில் ஜெபிக்கிற ஏதோ உன்னுடைய மிட்புதாக்களில் ஏதோ ஒருத்தர் கர்த்தருக்கு பயந்து நடந்ததினாலே, உன்னுடைய மிட்புதாக்களில் யாரோ ஒருவர் ஜெபித்துக் கொண்டிருந்ததினால, அவங்க கண்ணீரினால நீ ஆசீர்வதிக்கப்பட்ட அல்லது ஒரு சபிக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதமான குடும்பத்துக்குள்ள நீ வந்ததினால ஆசீர்வதிக்கப்பட்ட. உன்னால ஒரு மண்ணாங்கட்டியும் நடக்கல. என்னால முன்னால பின்னால போயிடுவ. பைபிள் அப்படிதான் சொல்லுது. சலோமி சிரிக்கிறத பார்த்தா இவரு யாரையும் மனசுல வச்சுக்கிட்டாக்கும். எல்லா பொம்பளையும் மனசுல வச்சுட்டு தான் பேசுறாங்க. யாரோ இவரை ஹர்ட் பண்ணியிருக்காங்க. அங்க மேக்தலின் கீழே குனிஞ்சு அப்படி யோசிக்கிறா, யாரோ இவரை ஹர்ட் பண்ணியிருக்காங்க, அதனால போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு. யாரும் ஹர்ட் பண்ணல, எல்லாரும் என்ன ஹர்ட் பண்ணியிருக்கீங்க. சத்தியம் சத்தியமே, அவனவன் செய்கைக்கு தக்க பலன் அவனவன் தலைமேலே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஈட்டி எடுத்துட்டு ஓடுறியா, ஈட்டியில தாண்டா ராஜா உனக்கு முடிவு. பட்டயத்தை எடுத்துட்டு ஓடுறியா, பட்டயத்துல தாண்டா முடிவு. வாயை கத்தி போல பயன்படுத்துறியா, வாயில தாண்டா முடிவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க ஒரு மனுஷன் இருந்தான், ஸ்தோத்திரம், எங்க சொந்தக்காரன் தான். ஒருத்தன வாயா திறந்தானா, அட நாசகாலா. எப்படி வார்த்தை எப்படி வரும், எப்படி வரும்? எங்க அது அந்த ஆள் பேர் கூட எனக்கு ஞாபகத்துக்கு வரல. பாலையா அவர் பேர். எங்க தாத்தாவுடைய அவரு எனக்கு ஒரு தாத்தாவா இருந்தவர், பாலையா. அட நாசகாலா, அட நாசமத்து போனவனே, உன் வாயில ஈரமண்ண அள்ளி போட. கடைசி என்ன தெரியுமாச்சு? என்ன அந்த தாத்தா எங்கன்னு கேட்டேன். படுத்திருக்காரு. எங்க பையான? வாயில கேன்சர். உண்மைங்க, வாயில கேன்சர். ஆண்டவர் பார்த்தார், இந்த வாய் எல்லாத்தையும் சபிச்சுக்கிட்டே தான் இருக்கும், இந்த வாய் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டே தான் இருக்கும். இந்த வாயை அடைக்கணும்னா இவ்வளோ பெரிய கட்டி, அப்புறம் ஒன்றும் சாப்பிட முடியும். தாத்தா நல்லா இருக்கீங்களா? என்ன வாயில பப்பி பப்பி. சாக போற காலத்தில் வாயில கேன்சர் வரணுமா? உனக்கு தான் வாய் இருக்கிற மாதிரி பேசு. சாக போற காலத்தில் வாய் அப்படி உம்மி அப்படியே அப்படியே பெரிய என்ன சொல்றது, பருப்பு கடையிற மத்தாட்டம் அப்படி குப்புன்னு வரணுமா? பேசு, நல்லா பேசு. உன் காலம்மா, உன் காலம். சோத்திரம், உன் காலம் ராசாத்தி, உன் காலண்டா ராசா. பேசுங்கடா சாமிகளை, யாரு கேட்க போறா? வரும் ஒரு நாள். அப்புறம் வாயு என்ன அப்படி இருக்க சலமே? ஆப்ரேஷன் பண்ணிருக்க எதுக்கு? கத்தி என்ன அப்படி இருக்கிற சொல்ல? கடவை பல புடிங்கிறாங்க. எதுக்கு? இன்பெக்ஷன். அல்லேலூயா. அவன் செய்கைக்கு தக்க பலன் அவன் தலைமையில. And number 5, அங்கே தேவனுக்காக வாயாய் செயல்பட்ட ஒரு மனிதன். The mouthpiece of God. தத்தளிக்கிற ஜனத்துக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற ஒரு சாமுவேல் அங்கே இருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வலது பக்கம் போறதா இடது பக்கம் போறதா என்ன செய்யறதுன்னு தத்தளித்து கொண்டிருக்கிற ஜனத்துக்கு தேவனுடைய நடத்துதல, தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய வழி நடத்துதல தெளிவா எடுத்து சொல்லுகிற ஒரு தேவனுடைய மனிதன், ஒரு தேவனுடைய வாயாய் ஒரு மனிதன் அங்கே இருந்தான். நம்ம தேவனுடைய வாயாய் இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அவன் கூட பேசினார்னு போட்டிருக்கு. 3ஆம் அதிகாரம் கடைசியில் சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. அவன் வாயிலிருந்து பேசின ஒண்ணுமே மண்ணில் விழல. அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று தான் முதல் பெயர்சபா மட்டும் அறியப்பட்டது. யாரெல்லாம் ஆண்டவருடைய வாயா இருக்க விரும்புறீங்க? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த 2 நாளைக்கு முன்னால ஜெபம் நடந்துச்சு. எனக்கு சரீரத்தில் ரொம்ப பலவீனமா இருந்தது, ஒரு மாதிரி நடுக்கமா இருந்தது. இந்த வியாழக்கிழமை சரீரத்தில் ரொம்ப, நான் வெளியே சொல்லலை, சரீரத்தில் ரொம்ப பலவீனமா இருந்தது, ரொம்ப வலியா இருந்தது, ஒரு இடத்துல நடுக்கமா இருந்தது. அந்த நேரத்தில் ஒருத்தர் ஃபோன் பண்றாரு எனக்கு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த விருதுநகர் பகுதியிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்றாரு. பாஸ்டர், எனக்கு வேலையில் ஒரு பிரச்சனை ஆயிட்டு, மேனேஜரே மேலே தயவாக தான் இருக்கிறாரு,
ஆனால் எங்கள் லீடர் கண்டமானிக்கு திட்டுறாரு. இப்போ எனக்காகவே 5 மணிக்கு ஒரு கூட்டம் போட போகிறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பாஸ்டர், ரொம்ப மனசு இதாக இருக்குது பாஸ்டர், எனக்காகவே ஒரு கூட்டம் போட்டு இந்த வேலையை நான் தொடர்வனா இல்லைன்னு எனக்கு தெரியல பாஸ்டர். இங்கே நமக்கு இங்கே வேதனை தாங்க முடியல. அந்த நேரத்தில் கர்த்தர் உங்கள் காரியத்தை நன்மையாய் முடிய பண்ணுவார். உங்கள் அதிகாரிகள் கண்களிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு தயவை கட்டளையிடுவார். நீங்கள் நினைக்கிறபடி ஒன்றும் நடக்காது. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். நீங்கள் 5:30 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் நான் ஒரு உண்மையான இருதயத்தை ஊற்றி கூட நான் ஜெபிக்கிறேன். நான் பெயின்லேருந்து ஜெபம் பண்ணேன், சரி நம்ம ஜெபத்தை ஒரு ஆத்மா தேடுதேன்னு. 5:30 மணிக்கு காரில் போய் வீட்டிலேருந்து இறங்குறேன். பாஸ்டர்னு போடுங்க, என்ன ஆச்சரியம் பாஸ்டர், ஒரு நிமிஷம் கூட ஜெபம் பண்ணல, அதுக்குள்ள ஆண்டவர் எனக்கு விரோதமாக இருந்த அதிகாரிகள் இருதயத்தை எல்லாம் மாற்றி என்கிட்ட சந்தோஷமா பேசுகிறாங்க பாஸ்டர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கத்தான் கர்த்தர் நம்ம அழைச்சாரு. பிரச்சனையை இன்னும் பெருசுபடுத்துகிற ஆட்களாக நம்ம இருக்கிறதுக்கு கர்த்தர் கூப்பிடல. God has called us to be the solution to the problem. பிரச்சனைக்கு பதிலாக இருக்கத்தான் கர்த்தர் நம்மை அழைத்தாரே ஒழிய இருக்கிற பிரச்சனையை ஊதி பெருசாக்கி வான் சமாதானத்தையும் கெடுத்து அவங்க சமாதானத்தையும் கெடுத்து கண்டவங்களுக்கெல்லாம் அதையும் சொல்லி கெடுக்கிறதுக்கு கர்த்தர் உன்னை அழைக்கல. புரிந்து கொண்டால் நல்லது. அல்லேலூயா. நம்ம இருண்ட ஜனத்துக்கு என்ன செய்யறேன்னு தெரியல பாஸ்டர், எங்க போறதுன்னு தெரியல பாஸ்டர்னு சொல்லி வழி நடத்துதல் இல்லாம தப்பி தடுமாறுகிற ஜனத்திற்கு சரியான வார்த்தையை சொல்லி அவர்களை நடத்துகிற தேவனுடைய வாயா நம்ம இருக்கணும். நம்ம யாரா இருக்கணும்? யாரா சத்தமா யாரா இருக்கணும்? We should be the mouthpiece of God. அவங்கள்ட்ட போலாம், கரெக்டா சொல்லுவாங்க பாருங்க. பாருங்க, ஒன்னும் குழம்பவே வேண்டாம். அந்த சகோதரிகிட்ட போனா ஜெபம் பண்ணிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க, சொன்னபடி நடக்கும் பாருங்க. தேவனுடைய வாயா இருக்கிறவர்களை கர்த்தர் தேடுகிறார். வாயாடிகளை அல்ல, சபிக்கிற வாய் உடையவர்களை அல்ல, சண்டைக்காரிகளை அல்ல, சண்டைக்காரங்களை அல்ல, தேவனுடைய வாயா இருக்கிறவர்களை கர்த்தர் தேடுகிறார். சாமுவேல் இடத்துல ஜனங்கள் வந்தார்கள், தங்கள் பிரச்சனைகளை சொன்னபோது சாமுவேல் ஜெபம் பண்ணினார், தேவனுடைய வழி நடத்துதலை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். ஜனங்கள் அவரை தேடினார்கள். அவரிடத்திலே கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, அவரிடத்திலே கர்த்தருடைய பதில் இருக்கிறது, அவர்கிட்ட போய் சொன்னா அவர் சரியா செய்வார்னு சொல்லி மக்கள் தேடினாங்க. நம்ம தேவனுடைய வாயா இருக்கணும். இருப்பீங்களா? அப்ப நம்பர் ஒன் கருத்தாய் தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் பலன் அளிக்கிறார். நம்பர் 2 வேஷதாரிகளை கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். நம்பர் 3 அறியாத உயர்வுகளையும் எட்டாத ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் வைத்து காத்து கொண்டிருக்கிறார். நம்பர் 4 எந்த செய்யறோமோ அந்த செய்கைக்கு தக்க பலனை அவன் தலையில் அடிக்க கர்த்தர் காத்திருக்கிறார். நம்பர் 5 தேவனுடைய வாயா இருக்கிற பரிசுத்தமான ஜனத்தை கர்த்தருடைய பிரசன்னத்தில் வெகு நேரம் தரித்திருந்து கண்ணீரோட கஷ்டத்தோட வேதனையோட வர்ற மக்களுக்கு சரியான நடத்துதலை சொல்லுகிற தேவனுடைய வாயா இருக்கிற சாமுவேல்களை கர்த்தர் தேடுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். தீமைக்கு நன்மையை சரி கட்டின தாவீது, நிறைய சொல்லிட்டு போகலாம். ஆனால் நீங்கள் போய் படிச்சுக்கோங்க, இப்படி படிங்க பைபிள். என்ன சோத்திரம் அல்ல, பைபிள் எப்படி படிக்கணும், என்ன கண்டென்ட், ஆரம்பம் என்ன, முடிவு என்ன, மத்தியம் என்ன, அப்படி சொல்லி படிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழும்பின்னு ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தி நாம் முடிக்கலாம். ஸ்தோத்திரம். எல்லாம் எழும்பின்னு ஒரு பாடலை சக்குன்னு எந்திரிக்க வேண்டாமா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. என்னேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும், அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை தந்தாலே போதும். ஸ்தோத்திரம். டி இ மேஜர். பிளவுண்ட மலையே புகழிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பிளவுண்ட மலையே புகழிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பாரினில் காரீருள் சேதங்கள் அணுகாமல் பரமனே என் முன் தீபமாய் வாரும். பாரினில் காரீருள் சேதங்கள் அணுகாமல் பரமனே என் முன் தீபமாய் வாரும். எங்கே சுராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். எங்கே சுராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும்.
என்னும் வாழ்வில், கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படையில் சுக்கார் பிடித்து நடத்தும் என் தேவா. கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படையில் சுக்கார் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலினை கண்டித்த கர்த்தர் நீர் அல்லவோ, கடவாத எல்லையை என் வாழ்வில் பாரும். கடலினை கண்டித்த கர்த்தர் நீர் அல்லவோ, கடவாத எல்லையை என் வாழ்வில் பாரும். எங்கே சுராஜா சாரோன் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். ஆஹா, எங்கே சுராஜா சாரோன் ரோஜா உம் கிருபை தந்தாலே போகும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல. அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல. எதிர்காற்று வீச எதிர்ப்போரும் பேச என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்ப்போரும் பேச என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே. எங்கே சுராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். ஆஹா, எங்கே சுராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல. எல்லாம் சொல்லுங்க, அலை மோதும் வாழ்வில், அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல. ஜெபிப்போம். நல்ல அருமையான செய்தியை கேட்டோம். எத்தனை பேர் தங்களுடைய இந்த பிரசங்கத்தினாலே தங்களுடைய மனதை திருப்பி இருக்கிறீர்கள் என்பதை நீங்களே யோசித்து பாருங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் முன் அவருடைய பாதத்தை அண்டி முத்தம் செய்யுங்கள் என்று 2ஆம் சங்கீதத்திலே கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் கர்த்தருக்குள் நாம் தைரியமாக இருக்க வேணும். கர்த்தருக்காக நம்ம பிராயச்சித்தம் செய்ய வேணும். ஜெபிப்போம். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் தந்த சபைக்காக, மக்களுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஊழியத்தை இந்த இடத்திலே நிலையாய் நீர் நிலைநிறுத்தி ஆசீர்வதித்திருக்கிறதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். மக்களாக, பிள்ளைகளாக, குடும்பமாக வந்து ஆராதிக்க ஒவ்வொருவருக்கும் நல்ல இருதயத்தை கொடுத்து ஒரு உற்சாகத்தின் ஆவியை கொடுத்து நீ நடத்துகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழி நடத்துங்க, எங்களை காத்துக்கொள்ளுங்க. எங்களுடைய பிள்ளைகளெல்லாம் கர்த்தாவை பரிசு எழுதினாங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல விதமான ஜெயத்தை கொடுத்துருக்கிறீர் என்று அறிகிறேன். ஆண்டவரே, இன்னும் நீங்கள் செய்யுங்க, கிருபைக்குள்ளாக நீங்கள் மூடுங்க. வராமல் தடைபட்ட மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவர் மேலும் இருக்கட்டும். ஆண்டவரே, பொல்லாத நாட்கள், காலங்கள் இவைகளுக்கெல்லாம் ஆண்டவரை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. இந்த இரவு நேரத்திலே வான் பயணம் செய்கிற அருமையான பிள்ளைகளோடு உடைய கிருபை தங்கி இருக்கட்டும். ஐயா ஜோசப் அவருடைய குடும்பத்திற்காக வேண்டியமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையிலே மூடிக்கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரங்களை தருவோம். மாத்திரமல்ல, இந்த பிள்ளைகளை அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று இருக்காங்க. போகிற இடத்துக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்யுங்க. அவங்களுக்கு தேவைகளை நீங்கள் சந்திப்பீராக. காத்துக்கொள்ளுங்க. எங்களோடு கூட இருங்க. இந்த கடந்த வாரத்திலிருந்து
இந்த வாரம் மட்டும் நீர் காத்து கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பலவிதமான கஷ்டங்கள், போராட்டங்கள், உலகத்தில் யுத்தங்கள், செய்திகள் கேள்விப்பட்ட போதும் தேவரவைகளெல்லாம் மாற்றி சமாதானத்தை ஜனங்களுக்கு தந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வடபகுதியில் உள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை எல்லா விதமான கர்த்தாவே பொல்லாத விதமான யுத்த காரியங்களுக்கு விலகி காக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேசத்தை காப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இதற்காக ஜெபிக்கிற உள்ளங்களை நீர் எழுப்பி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொடுக்கிறோம். கர்த்தரின் சமூகத்திலே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். மீண்டும் நாங்கள் சந்திக்கும் வரைக்கும் இந்த கிருபை எங்களை தாங்கிக் கொள்ளட்டும். கிருபையினால் மூடிக்கொள்ளுங்க. துதிகன மகிமை உங்களுக்கே சேர்த்துறோம். இப்போதும் காணிக்கை தசமபாகங்கள் கொடுத்து தம்மை கர்த்தாவை மகிமைப்படுத்தின பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களுக்கு தக்கதாக அவளுக்கு வேண்டிய நற்காலங்களை கட்டளையிடுங்க. ஆசீர்வதிங்க. கிருபையிலே வழி நடத்துங்க. துதியும் கனவும் மகிமையும் உங்களுக்கே சேர்த்துறோம். இரட்சகர் நாமத்தின் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சிநேகமும் நம் அனைவரோடு இன்று மாறாமல் இருந்து இரட்சகராம் இயேசு கிறிஸ்து வரவரையிலும் காக்க கடவராகவும். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.